தல, டோனி ஸ்டார்க், உங்களுக்காக எத்தனை வருஷமா நான் வெயிட் பண்ணிருந்தேன். என்ன அசிஸ்டண்டா மாத்துறீங்களா? கெஞ்சி கேக்குறேன் ப்ளீஸ். அவர்லாம் மாத்த வாய்ப்பே இல்ல. பாரு சாம், உன்னால இனிமே ரெட்மேன் கிட்ட உன்னால வேலை செய்ய முடியாது, பாத்துக்கோ. பசங்களோ நான் ஒன்று அவ்வளோ பெரிய தப்புல பண்ணல. கண்டிப்பாக நான் அசிஸ்டண்ட் எடுத்துப்பேன் சாம். ஆனால் நீ தகுதியான ஆளாக இருக்கணும். இன்னும் ரொம்ப ரொம்ப வருஷம் ட்ரைனிங் எடுத்தால் தான் என் கூட ஆளாக முடியும். புரியுதா சாம்? அதுவும் நல்லதுக்கு தான் நான் சொல்கிறேன். கண்டிப்பா தல, உங்களுக்காக நான் எத்தனை வருஷமா வெயிட் பண்ணுவேன். நான் முதல்ல பிராக்டிஸ் எடுக்கணும். கோலா வெளியில பிராக்டிஸ் எடுக்க போறேன். சத்தியம், இது ரொம்ப பெரிய சத்தியம் டோனி ஸ்டார்க். சாம், யாரை பார்த்து டோனி ஸ்டார்க்னு பேரை சொல்லி கூப்பிடுறியோ அவன் தான் இனிமேல் உன்னோட மாஸ்டர் ஆக போகிறான். அது உன் ஃப்யூச்சரில். புரியுதா சாம்? இப்ப புரியுது. எல்லாரும் ஏன் டோனி ஸ்டார்க் நல்லவர்ன்றாங்க. புரியுது. தேங்க் யூ டோனி ஸ்டார்க், எங்களுக்கு ஒரு அறிவை கொடுத்துட்டீங்க. ரொம்ப நன்றி. ஆமா, நீ சொன்னது கரெக்ட் தான்டா. நீ நல்லா பிராக்டிஸ் எடுத்தனா உன்னால முடியும்டா. நீ கவலைப்படாத, உனக்காக நான் இருக்கேன். நீ எந்த தைரியத்துல நல்லா பிராக்டிஸ் பண்றியோ அதே தைரியத்துல நீ இருப்ப. ஆனா என்னால முடியலைங்க, நம்பிக்கையே இல்ல. டோனி ஸ்டார்க் என்ன ஏமாத்திட்டாரு, எனக்கு தெரியும். அவர் என்ன அசிஸ்டன்ட் ஆக ஒரு வருஷமும் எத்தனை வருஷம் ஆனாலும் அவர் சேர்த்துக்க மாட்டாரு. ஏன்னா நான் ஒரு சாதாரண மனுஷன். அவ்வளவு பெரிய ஒரு மாதிரி ஒரு ஸ்டீல் பாடியோ நான் கிடையாது. அது நீயா தான் நினைச்சுக்கிறேன். ஆனா நீ எவ்வளவு பவர் எனக்கு அப்படிதான் தெரியும். கவலைப்படாத சாம், உன்னால என்ன வேணா பண்ண முடியும். ஓகேவா? உன் தைரியத்தை விட்டு கொடுத்துடாத. நான் உங்களுக்கு எத்தனை மணிக்கா சொல்லுவேன், கேட்க மாட்டியா? உன் தைரியத்தை நீ விட்டு கொடுக்காத. போய் தவறா அடி போடி, நீ வேற பெரியவ மாதிரி பேசுற. உன்கிட்ட சொன்னா பாரு, அது ஏன் தலையெழுத்து. போடா, இனிமேல் உன் வேலை என்ன வேணுமோ நீ பாத்துக்கோ போ. நான் யாரு உனக்கு தெரியாம பேசுறப்பா? யாரு தெரியாதுல? பூஜா, உன்னால முடியாது. உன்னால முடியாது தம்பி, எங்கேயாவது ஓடிப்போ. சாரி.